சட்டப்பேரவை இன்றைக்கு கூடியிருக்கிறது. விஜய் அவர்கள் ஆட்சி அமைத்ததற்கு பிறகு நடக்கக்கூடிய முதல் சட்டப்பேரவை அமர்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் ராஜ்மோகனை பத்திரிகையாளர்கள் எல்லாம் சூழ்கிறார்கள். சூழ்ந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி அப்படின்னா, விஜயனுடைய ஆட்சியில் சட்ட ஒழுங்கு இவ்வளவு பெரிய சிக்கலாக இருக்கே, சீர்குலைந்து காணப்படுகிறதே, இது நீங்கள் எல்லாம் சொன்னீங்க திமுகவை தூய சக்தின்னு, இன்னைக்கு மக்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. தாவேக்கா ஒரு துயர சக்தி, விஜய் ஒரு துயர சக்தின்னு மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்களே, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு ராஜ்மோகன் கிட்ட கேட்குறாங்க. ராஜ்மோகன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஆமாம், குற்றங்கள் எல்லாம் நடக்குது. ஏன் உங்களுக்கு அதிகமாக தெரியுது அப்படின்னா, விஜய் அவர்களுடைய ஆட்சியில் மக்கள் பயமில்லாமல் ஸ்டேஷனில் புகார்களை தெரிவிக்கிறாங்களாம். அதனால தான் குற்றங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த நேரத்தில் நான் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு சட்டப்பேரவை கூடியிருக்கக்கூடிய நேரத்தில் விஜய் அவர்கள் லைவில் நேரில் நடந்து கொண்டிருக்கும் போது நடந்த விஷயம், அதாவது ஒரு 5 நிமிடத்தில் மட்டும் தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது தூத்துக்குடியில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர், அவருக்கு அருவாள் வெட்டு. என்ன அப்படின்னா, ஒரு வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசியிருக்கிறாங்க, ரவுடிகள் வீசியிருக்கிறாங்க. இதை பற்றி விசாரிக்கிறதுக்கு இந்த எஸ்ஐ நேராக வீட்டுக்கு போகிறாரு. போன இடத்துல இந்த ரவுடிகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, எஸ்ஐயின் மீதே அரிவாளால் வெட்டி இருக்கிறார்கள். குற்றவாளிகளை தேடிக்கொண்டிருப்பதாக செய்திகள் வருகிறது. இது வந்த அடுத்த நொடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பேருந்து வசதி இல்லாத காரணத்தினால பள்ளிக்கூடத்துக்கு செல்ல முடியாமல் மாணவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளிவந்து கொண்டிருந்தது. அடுத்த நொடி அடுத்த செய்தி என்ன அப்படின்னா, பியூட்டி பார்லருக்கு போயிட்டு ஒரு பொண்ணு ஆட்டோ பிடிக்கிறார். இங்கே நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய தேனாம்பேட்டையில் ஆட்டோ பிடிச்சிக்கிட்டு அவள் போகிறா. போன இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஆட்டோ டிரைவர் இந்த பொண்ணோட கையில் முத்தம் கொடுத்துருக்கிறான், அத்துமீறி பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறான். இந்த செய்தி வெளியே போயிட்டு இருக்கு. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னொரு இடத்துல ஒரு ஆட்டோ டிரைவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். அப்போது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இந்த விஜய் அவர்கள் இன்றைக்கு சட்டப்பேரவைக்கு ஒரு 5 நிமிடத்தில் இவ்வளவு சம்பவங்கள் தமிழ்நாடு பூரா நடந்திருக்கு. இது மட்டுமல்ல, இதையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்காக விஜயால் உருவாக்கப்பட்ட சிங்கப்பெண் படை, இந்த சிங்கப்பெண் படையில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு காவல்துறையை சார்ந்த பெண்ணினுடைய நகை திருடு போயிருக்கிறது அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, 5 நிமிடத்திலேயே 10க்கும் அதிகமான வன்கொடுமைகள் தமிழ்நாட்டில் விஜயினுடைய ஆட்சியில் நடந்துட்டு இருக்கு. ராஜ்மோகன் ப்ரோ, என்ன ப்ரோ இது? இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களிடம் தயவு செய்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்காதீங்க. நான் ஒன்று சொல்கிறேன். அதாவது இன்றைக்கு சட்டப்பேரவை கூடியிருக்கிறது. வழக்கம் போல் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு அச்சம் உண்டு. ஏன்னா ஆர்எஸ்எஸ் மோடிக்கு அடிபணிவார் விஜய், அவர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய துணிச்சலெல்லாம் விஜய்க்கு கிடையாது அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அதனால் முதல்ல வந்தே மாதரம் பாடுவாங்களா, இல்லை தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுமா, இல்லை வேற ஏதாவது நடக்குமாங்கிறதா எல்லாருக்குமே ஒரு பதட்டம் இருந்தது. ஆனால் என்ன நடந்திருந்தது அப்படின்னா, தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. உங்களுக்கு கடந்த காலத்தில் ஒரு கவர்னர் இருந்தார், முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி காலத்தில். இப்போ தேசிய கீதம் பாடணும்னு சொல்லி, இல்லை தமிழ்நாட்டில் முதலில் தமிழ்தாய் தான் வாழ்த்தப்படும், பாடப்படும், இறுதியில் தேசிய கீதம் பாடப்படும், இதுதான் தமிழ்நாட்டினுடைய மரபு அப்படின்னு. இல்லை தேசிய கீதம் முதல்ல பாடணும் அப்படின்னு சொல்ல, அதை ஒத்துக்கொள்ளாமல் பாதியிலேயே பதறி ஓடிய ஒரு கவர்னர்லாம் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த உடனேயே முன்னாள் கவர்னர் எதை முன்வைத்தாரோ அது சட்டப்பேரவையில் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை நம்ம பேசியாகணும். இன்னைக்கு கவர்னர் ஒரு உரை, கவர்னர் உரைன்னா யார்? இன்றைக்கு யார் ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்களோ அவர்கள் என்ன எழுதி கொடுக்கிறார்களோ அதை வாசிப்பது தான் கவர்னருடைய உரை. அதில் தெளிவாக ஒரு விஷயத்தை மட்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு விஜய் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, கடந்த 5 வருட கால திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி, அவர்கள் வகுத்த கொள்கை, அதனுடைய அடிப்படையில் தான் இம்மியும் பிசகாமல் நாங்கள் பயணம் செய்வோம், வேறு வழி எங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத விஜய்
அந்த உரையின் மூலம் சொல்லியிருக்கிறார் என்பது முக்கியமான செய்தி. என்ன, உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், தேர்தலுக்கு முன்பு விஜய் என்ன சொன்னார்? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு வேலை இல்லை, அது இல்லை, இது இல்லை, தமிழ்நாடு வளர்ச்சியில் ரொம்ப கீழே இருக்குது, ரூட் பஸ்ஸு கிடையாது, அது கிடையாதுன்னெலாம் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா? நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் விஜய் என்ன பேசினாரு, என்ன வாசித்தாரு? இல்லை, இந்தியாவிலே மிக சிறப்பான மாநிலம் தமிழ்நாடு, அதிகமான பெண்கள் வேலை செய்யக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு பேசுனதெல்லாம் நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். அப்படின்னா தேர்தல் காலத்தில் விஜய் பேசியது முழுக்க முழுக்க பொய்கள். வடை சுடுவதில் மோடியா விஜயா அப்படிங்கிற போட்டியை வைக்கலாம்ங்கிற அளவிற்கு மிகப்பெரிய பொய்களை பேசி கொண்டிருந்தவர். இன்றைக்கு விஜய் என்னன்னா, கவர்னர் வாசித்திருக்கக்கூடிய உரையின் மூலமாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெள்ள தெளிவாக தெரிந்திருக்கிறது. என்ன தெரியுமா? திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த காலத்தில் தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சிக்காக என்னென்ன கொள்கைகளை வகுத்தார்களோ, எந்த கொள்கையினுடைய அடிப்படையில் தமிழ்நாட்டை முன்னிட்டு சென்றார்களோ, அதே வழியில தான் விஜயும் செல்லப் போகிறார் என்பதாக இருந்ததுதான் உரை. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இன்றைக்கி காலையில் இந்த நிகழ்வு ஆரம்பித்ததுமே எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினுடைய தலைமையில் கருப்பு பேட்ஜ் அணிஞ்சு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை சட்டமன்ற வளாகத்திற்கு வெளியே நடத்தினார்கள். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? விஜய் பெண்களுடைய குழந்தைகளுடைய குரல்கள், அவர்களுடைய கதறல்கள் உங்கள் காதுகளுக்கு கேட்கவில்லையா என்பதுதான் முக்கியமாக முன்வைக்கப்பட்ட விஷயம். நேற்றை கூட உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், இதே ராஜ்மோகன் ப்ரோ கிட்ட வந்து பத்திரிகையாளர்கள் சேர்ந்து கேட்குறாங்க, விஜய் தான் யாரையும் பார்த்தா பேச மாட்டேங்கிறாரு, பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டேங்கிறாரு, அவருக்கு பேசுவதற்கான பயிற்சியை விஜய்க்கு கொடுக்கலாம் இல்லையா அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்கவும் ராஜ்மோகன் பதர்னதெல்லாம் நம்ம பார்த்தோம். நாம் தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக விஜயிடம் முன்வைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கோரிக்கை, விஜயிடமும் தாவேக கட்சியை சார்ந்தவர்களிடம் முன்வைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம், பேசுவதற்கு உங்களுக்கு தெரியவில்லை என்றால் அதற்கான பயிற்சிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் தெரிஞ்சவங்க உலகத்தில் எவனுமே கிடையாது. நீங்கள் எப்படியோ ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துட்டீங்க, இப்படிப்பட்ட பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும்னு கனவுல கூட நீங்கள் நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க. சரி, வந்துருச்சு. இப்போது மக்களோடு உரையாட, மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய பத்திரிகையோடு உரையாடுவதற்காக நீங்கள் பயிற்சியாவது எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் தமிழ்நாட்டுடைய மானம் போகுது சார்.